உறவுகளே இன்றைக்கு புலிப்பாணி சித்தரை பற்றி பார்க்கலாம். புலிப்பாணி சித்தர் நிறைய சித்த நூல்களையும் சோதன நூல்களையும் எழுதியிருக்கிறார். அவற்றை காலம் எப்போ என்றால் கிட்டத்தட்ட இப்போதுலேருந்து ஒரு 4800 ஆண்டுகளுக்கு முன்னம் அண்டா கிறிஸ்துவுக்கு முன்னமே ஒரு 2800 ஆண்டுக்கு முன்னம் வாழ்ந்ததாக இவர் சொல்கிறார். அப்போ அதில் பாருங்க மேலே சொல்கிறார் கீழேனி கலியுகத்தில் 205 கேசரி போட் புலிப்பாணி பேரும் பெற்றேன் சூளேனி சலந்திரட்டி கரத்தில் ஏந்தி சுகமான வேங்கையின் மேல் ஏறி சென்று நாளை நீ சிவகிரியிட்ட பாணி நாதருக்கு பூசித்து அருளை பெற்று ஆளேனி போகிடம் குகைமேல் ஐயா அட்ட சக்தி பதிதனிலே வாழ்ந்தேன் பாருன்னு இந்த பாடலில் சொல்கிறார். அப்போ இவர் அப்போ இவ்வளோ காலத்துக்கு முன்னம் எங்கெண்ட இனம் வாழ்ந்திருக்கு, இவ்வளவு கலைகளை இதுகள் இல்லாமல் எழுதியிருக்கணும்ன்ற பார்த்தீங்களா. எங்கெண்ட காலம் அப்போ மற்றவர் சொல்கிற மாதிரி 500 கிறிஸ்துவுக்கு முன்னே 500 600 இல்லை. இவற்றை பாடல் இவரே சொல்கிறார். இந்த பாடல் இவ்வளோ ஒரு இதாக எழுதுறேன்டா 4800 ஆண்டுக்கு முன்னமே இப்படி இவர் எழுதுகிறாண்டா. அப்போ இங்கே அதுக்கு முன்னே இவ்வளோ காலங்கள் இந்த தமிழும் இந்த இனமும் வாழ்ந்து செழுமையாக வாழ்ந்துருக்குன்னு பார்த்தீங்களா. இதில் புலிப்பாணி வைத்தியம் இது 500லேருந்து இந்த இதை சொல்கிறேன். அடுத்து சோதிடம் 300. அவர் நிறைய சோதிட நூலும் வைத்திய நூலும் எழுதினார். இவர் சோதிடம் 300. மற்றது புலிப்பாணி சோதிடம், இது அவற்றை நூல்கள். புலிப்பாணி யாழத்திரட்டு. அடுத்தது புலிப்பாணி வைத்தியம் 500. இது இதுவும் புலிப்பாணி வைத்தியம் தான், மூல முறையும் இருக்குது. அடுத்து அதோட கோரக்க சித்தர் எழுதினதையும் பார்க்கலாம். கோரக்க சித்தர் சந்திரரேக அந்த நூலில் தான் எங்களுக்கு எதிர்காலம் கலியுகங்களில் இப்போ என்னென்ன நடக்குமென்றதை விவரமாக இதில் சொல்கிறார். இந்த யுத்தங்களை பற்றி சொல்கிறார். இங்கே இனம் மீண்டும் எழுமென்று சொல்கிறார். தமிழ் மீண்டும் வாழுமென்று சொல்கிறார். மற்றது புராணங்களில் பொய்யலை கூறினபடியாக பிராமணர்கள்ட்ட குலமணி அழியுமென்று சொல்கிறார். இப்படி பல விடயங்களை இதில் சொல்கிறார். இது ஒரு நிறைய எங்களுக்கு எதிர்காலம் பற்றி கூறுற நூல் இது ஒரு முக்கியமான நூல். அடுத்தது ராமதேவர் சிவயோகம் என்ற ஒரு நூல். இது இறை சார்ந்த சிவன் சார்ந்த இதுகள் இதில் இருக்குது. மற்றது கற்ப நூல்களையும் பற்றி இதில் கூறியிருக்கிறார். அடுத்தது பிரம்மமுனி எழுதின நூல். இது பிரம்மமுனி கருக்கடை சூத்திரம் 380. மற்றது மச்சமணி பெருநூல் 800. அடுத்த மச்சமணி சோதிடம் பீரங்கிமணி சோதிடம், இது சோதிட நூல்கள். இது அடுத்த மச்சமணி திருவாய்மலர்ந்த மெஞ்ஞானம் பெருநூல் காவியம் 800. இது எல்லாமே சித்த நூல்கள்.